கடந்த வாரம் ஒரு ஃபீல்டு விசிட்டுக்காக போயிருந்தேங்க. இந்த ஃபீல்டு எங்கேன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோவில்பாளையம் பக்கத்தில் தான் இருக்குதுங்க. இந்த விவசாயி நேந்திர வாழை போட்டிருக்காங்க. மொத்த பயிரோட அளவு பார்த்தீங்கன்னா 1100 வாழைங்க. இந்த வாழையோட வயது பார்த்தீங்கன்னா இப்போ 6 மாதம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த வாழையில் ஃபுல்லாகவே களைகள் அதிகமாக இருக்குது. களையை இவங்க ஒழுங்காக கட்டுப்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழையில் அங்கங்கே மட்டையெல்லாம் தனித்தனியாக கலண்டுருக்குங்க. இது ஒரு சத்து குறைபாடு தாங்க. இந்த வாழைக்கு ஒரு களைக்கொல்லி கொடுத்துருங்க. உடனே களைக்கொல்லி அடித்ததுக்கப்புறம் வாழைக்கு ட்ரிப்பில் போகிற மாதிரி வரும். அதாவது இந்த மட்டை கண்ட இதெல்லாம் சத்து குறைபாடு இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி உங்களுக்கு NPK ரேஷியோவில் ஒரு உரம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வாழையில் அல்லக்கண்ணும் அறுக்கலை. இதை அறுக்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் அல்லக்கண்ணு அதிகமாக வளர விட்டிங்கன்னா உங்களுக்கு வாழையோட அதாவது தாய்வாழோட வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. அப்புறம் மேலே ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்கு. மேலே ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும் வாழையில் நல்ல ரிசல்ட் இருக்கும். இதேமாதிரி உங்கள் தோட்டத்தை நேரில் பார்த்து உங்கள் வாழையில் என்ன பிரச்சனை இருக்குது, உங்கள் மண் எந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உரமும் மருந்தும் கொடுத்து வாழையை வளர்க்க நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள்.